ஞாயிற்றுக்கிழமை காலையில் நேரமாக எழுந்து கும்பாபிஷேகத்துக்கு போயிட்டு இருந்ததால கும்பாபிஷேகம் முடிஞ்சு வந்து பாப்பா 2 பேரும் செம்ம தூக்கம். மதியானம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வளகாப்பு ஃபங்க்ஷன் இருந்தது. சன்சியை எவ்வளவோ எழுப்பி பார்த்தோம், எந்திரிக்கவே மாட்டேன்ட்டா. நானும் குட்டி பாப்பா ஹஸ்பண்ட் 3 பேரும் மட்டும் வளகாப்பு ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டோம். கிளமாத்தூரில் இருக்கிற பொங்காளியம்மன் கோயிலில் தான் வளகாப்பு ஃபங்க்ஷன். கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டோம். 5 வகையான சாதம், சாம்பார், ரசம், புளிக்குழம்புன்னு தடபடலான சாப்பாடு நல்லா சூப்பராக சாப்பிட்டோம். ஃபங்க்ஷனுக்கு பாப்பா வியர் பண்ணியிருக்கிற இந்த ஜுவல் செட் பார்த்தீங்கன்னா ஏஎஸ் ஃபேஷன் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜில் இருந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. இவங்க கிட்ட எல்லா கைண்ட் ஆப்பான ஜுவல்ஸுமே இருக்குது, ஹோல்சேல் ப்ரைஸில் இருக்குது. நான் இவங்க பேஜில் 2வது டைமாக ப்ராடக்ட் எல்லாம் வாங்கியிருக்கேன். எல்லாமே சூப்பராக இருக்கும். நம்பர் ஸ்க்ரீனில் தரேன், தேவைன்னா செக் பண்ணி பாருங்க. குட்டீஸை வீட்டில் சாப்பிட சொன்னால் சாப்பிடவே மாட்டாங்க. வெளியில் வந்தால் சாப்பிட்றத பார்க்கணுமே, வெளியில் இருக்கிறவங்கலாம் நினைப்பாங்க இந்த பிள்ளைக்கு சாப்பாடு போடாமல் இவங்க அம்மாவே சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது போல அப்படின்னு. அந்த அளவுக்கு சாப்பிடுவாங்க. வெளியே வந்தால் மட்டும்தான் இவங்களுக்கெல்லாம் சாப்பிட தோணுது போல.